7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மதுரையின் பெருமைகளையும் வரலாற்று சிறப்புகளையும் வரும் தலைமுறையினரும் தெரிந்து கொள்ள சிறந்த உதாரணமாக விளங்கி வரும் திருமலை நாயக்கர் மகாலினை முறையாக பராமரிக்க வேண்டும் என்கின்றனர் பொதுமக்கள். மதுரையின் அடையாளங்களில் ஒன்று திருமலை நாயக்கர் மகால். கிபி 1636 மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கரால் இந்த மகால் கட்டப்பட்டது. இதற்கான கட்டுமான பணிகள் 36 ஆண்டுகள் நடைபெற்றன. சுமார் 400 ஆண்டுகள் நெருங்கி வரும் நிலையில் இன்றும் கம்பீரம் குறையாமல் கலைநயத்துடன் காட்சியளிக்கிறது இந்த மகால். இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிடக் கலைகளுக்கு உதாரணமாக விளங்குகிறது திருமலை நாயக்கர் மகால். 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவு கொண்ட இங்குள்ள தூண்கள் காண்போரை வியக்க வைக்கின்றன. இங்குள்ள கல்வெட்டுக்களை நாங்கள் பார்க்கும்போது எழுத்துக்கள் அதோடைய கல்வெட்டுக்கள்லாம் அந்த காலத்தில் இவ்வளோ பண்ணியிருக்காங்களே ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. இவ்வளோ தூண்கள் இதெல்லாம் இப்போ உள்ள டெக்னாலஜியில் இப்படி பண்ண முடியாது. அது கட்டாயம் பண்ண முடிஞ்சாலும் இந்த 400 வருஷம் 500 வருஷம் தாக்கு பிடிக்க முடியாது. திருமலை நாயக்கர் மகாலில் உள்ள சின்னங்கள், சிலைகள், கல்வெட்டுகள் அனைத்தும் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தொடக்கத்தில் தற்போது இருப்பது போல் அரண்மனை 4 மடங்கு பெரியதாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது திருமலை நாயக்கரின் வசிப்பிடமான சொர்க்க விலாசம் மட்டுமே எந்தவித சேதமும் இல்லாமல் காணப்படுகிறது. பராமரிப்பு அதிகமாக அதுக்கு தேவை. இன்னும் நல்லா கொஞ்சம் பண்ணாங்கன்னா இன்னும் வெளிநாட்டில இருந்து மக்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக இவ்வளவு தூரம் இதை மெயின்டைன் பண்றாங்களே அப்படின்னு. அதனால அதை கொஞ்சம் கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை முறையாக பராமரித்து வந்தால் நிச்சயம் கட்டிடக்கலைக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் சிறந்த உதாரணமாக இது விளங்கும். திருமலை நாயக்கர் மகால் உரிய முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் விருப்பமாக உள்ளது.